தடயத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வவுனியாவில் இயக்க தலைவர்களுக்கு சிலை அமைக்கும் நடவடிக்கை நிறுத்தம். பாடசாலை மாணவர்களுக்கு ஆபத்து. நாட்டின் எதிர்காலம் தொடர்பில் நாளைய தினம் முக்கிய தீர்மானம். நாடு திவாலாகும் அபாயம், அமைச்சர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். திடீரென உக்ரைனின் பிரதான நகருக்கு விஜயம் செய்த புடின். தொடர்பான விரிவான செய்திகள். வவுனியா நகரில் அனுமதியின்றி இயக்க தலைவர்களுக்கு சிலை அமைக்கும் நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான கு திலீபன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நிலவும் அதிக வெப்பநிலையை கருத்தில் கொண்டு பாடசாலை மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய வழிகாட்டல்களை சுகாதார மற்றும் கல்வி ஆகிய அமைச்சுக்கள் வெளியிட்டுள்ளன. அதிக வெப்பநிலையுடனான காலநிலையை எதிர்கொள்ளும் போது வியர்வை மற்றும் உமிழ்நீரை வெளியேற்றுவதால் தசைப்பிடிப்பு, அதிக சோர்வு மற்றும் பக்கவாதம் ஏற்படக்கூடும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு சாதகமான தீர்மானத்தை சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை எடுக்கும் என்று பெரும் எதிர்பார்ப்பில் இருப்பதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி அதீத நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையானது நாளை திங்கட்கிழமை கூடவுள்ள நிலையில் இலங்கைக்கு 2.9 பில்லியன் டாலர்கள் வழங்குவது தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எடுக்கவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாளைய தினம் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடனை பெறவில்லை எனில் இன்னும் 2 வாரங்களுக்குள் நாடு திவாலாகிவிடும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் உக்ரைனிய நகரமான மரியுபோலுக்கு திடீர் விஜயம் செய்துள்ளார். கடந்த ஆண்டு ரஷ்யா படையெடுத்ததில் இருந்து குறித்த நகரம் கடுமையான தாக்குதலுக்கு இலக்காகி இருந்தது. மேலும் கிரிமியா பயணத்தை முடித்து ஒரு நாள் கழித்து மரியுபோலுக்கு புடின் திடீரென பயணித்துள்ளார். தடயத்தின் பிரதான செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.